ஹே காய்ஸ்! இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால பல பேர் மனச ஜெயிச்சு ஸ்டாரா இப்ப வர சாதிச்சுக்கிட்டு இருக்க சியான் விக்ரம பத்தி தான் பார்க்க போறோம். அன்னியன்ல 3 கெட்டப், ஐ படத்துல 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரொமான்டிக் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ எல்லாத்தையும் தாண்டி நான் வீர தமிழ் அரசனும் தான்னு ஆதித்த கரிகாலனோட உருவத்தை மனசுல பதிய வச்ச வெர்சடைல் ஆக்டரா நீங்க என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுவாவே நான் மாறுவேன்னு நடிப்பு அரக்கனா சியான் விக்ரம் இன்னைக்கு சக்சஸ பாத்துட்டு இருக்காரு. கால் நடக்க முடியாம 3 வருஷம் வீல் சேர்ல உட்கார்ந்திருந்த விக்ரம் எப்படி இந்த அளவுக்கு சக்சஸ் பார்த்தாரு? அது என்னப்பா, அவரோட அப்பா மாமா எல்லாம் சினி இண்டஸ்ட்ரி தான், அப்புறம் பெரிய ஆள் தான் ஆவாரு, ஈஸியா சான்ஸ் கிடைச்சிருக்கும், இப்படிதான் எல்லாம் சொல்லுவோம். விக்ரமுக்கு அவரோட வெற்றி ஆனா ஈஸியா இருந்ததில்ல. என்னதான் பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும், பணம் நிறைய இருந்தாலும், மக்கள் மனசுல இடம் பிடிக்க அவர் ஆசைப்பட்ட மாதிரி நடிகனாக நிறைய கஷ்டங்களை அவரு சந்திச்சிருக்காரு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. என்னதான் பணக்காரங்களாவே பிறந்திருந்தாலும் எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு பின்னாடியும் ஒரு போர்க்களம் இருந்துட்டு தான் இருக்குன்னு புரியும். ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், ஆக்டர்ஸ் எல்லாம் ஸ்டேஜ் நேம்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படிதான் விக்ரம் அப்படிங்கறது அவரோட ஸ்டேஜ் நேம். கெனடி ஜான் விக்டர் தான் விக்ரமோட உண்மையான பேர். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி தமிழ் சூப்பர் ஸ்டாரா மாறினாரு? ஒரே ஒரு நைட். விக்ரமோட வாழ்க்கையில அன்னைக்கு தான் த பெஸ்ட் நைட், அன்னைக்கு தான் த வர்ஸ்ட் நைட்டும் கூட. இருட்டான ஒரு ஸ்டேஜ், ஐஐடி மெட்ராஸோட ஓபன் ஏர் ஆடிட்டோரியம். அது மொத்த ஸ்டேஜும் இருட்டா இருக்கு. என்னடா எதுவும் டெக்னிக்கல் பிரச்சனையா? எல்லாம் இருட்டா இருக்கு, நடிகர்கள் பேசுறதெல்லாம் கேக்குது, ஆனா யாரும் தெரியலையேன்னு எல்லாரும் நினைச்சாங்க. கீழே இருக்க வியூவர்ஸ பயமுறுத்த ஆரம்பிச்சாங்க. 15 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பீட்டர் ஷாஃபரோட பிளாக் காமெடிக்கான நாடகம் தான் ஸ்டேஜ்ல நடக்க போகுதுன்னு. அதுல விக்ரம் தான் லீட் ரோல். திடீர்னு செம்ம வெளிச்சம் ஸ்டேஜ்ல. எல்லாரும் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. நாடகம் முடிஞ்சதும் எழுந்து நின்னு கைத்தட்டி பாராட்டுகளை குடுக்கறாங்க. அன்னைக்கு நைட்டு ஷைலஜா பாலகிருஷ்ணனும் அந்த கூட்டத்துல இருந்தாங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியல விக்ரம தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு. ஸ்டேஜ்ல விக்ரம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினாரு. அதுவும் மத்த காலேஜஸ்ல இருந்து வந்த போட்டியாளர்கள் எல்லாம் தோக்கடிச்சு வாங்கினாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பத்துல இருந்தே விக்ரமுக்கு நடிப்பு மேல பயங்கர ஆர்வம். பாய்ஸ் ஸ்கூல்ல ஸ்டீம் போட் அப்படிங்கிற ஸ்டேஜ் மியூசிக் பண்ண பிளான் பண்ணாங்க. அப்போ ஒரு அடிமை பெண்ணா அந்த ஸ்டேஜ்ல நடிக்கணும். அதுக்கு விக்ரம தேர்ந்தெடுக்கிறாங்க. தலையில நல்லா கருப்பு டை அடிச்சு அவருக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸ கொடுத்து ஸ்டேஜோட மூலையில நிக்க வைக்கிறாங்க. அவருக்கு எந்த டயலாகும் இல்ல, சும்மா ஸ்டேஜ்ல நிக்கணும், இருக்க காட்டனை பொறுக்கணும். சொன்ன ரோல கரெக்டா செஞ்சாரு. ஸ்கூல் காலேஜ்னு அப்பப்போ நடிப்பு திறமைய காட்டிக்கிட்டே இருந்தாரு. ஐஐடி மெட்ராஸ்ல பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கிட்டாரு. அவரோட காலேஜ் ஃபைனல் இயர் அது. இனி தமிழ் சினிமால தான் நினைச்ச மாதிரி நடிகனாகலாம்னு நினைச்சாரு. ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபன் பண்ணி. அதனால நைட்ல ஒரு பைக் ரைடு போலான்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. ஜெயிச்சு அவார்டு வாங்கின கையோட இந்த வெற்றியை கொண்டாட ஐஐடி கேம்பஸை விட்டு வெளியே வந்தாங்க. செம்மையா இருக்க போகுது இந்த பைக் ரைடுன்னு நினைச்சாங்க. போய்கிட்டே இருக்கப்போ விக்ரமோட ஷூலேஸ் சரியா கட்டல. அதை சரி செய்ய அவர் கீழே குனிஞ்சாரு. பலமான சத்தம். என்ன ஆச்சுன்னு அவருக்கு அப்போ புரியல. ரோட்ல போயிட்டு இருந்தாரு. ஃப்ரெண்டு பின்னாடி உட்கார்ந்திருந்தா. எப்பவும் போல எதிர்க்க ட்ரக் வந்துட்டு இருக்கு. ஷூலேஸ கட்ட போன விக்ரம் ஸ்பீடா போய்கிட்டு இருக்கப்போ ட்ரக்க பார்த்து பிரேக் பிடிக்காம ஆக்சிலரேட்டரை அழுத்தி ட்ரக்ல மோதிட்டாரு. கொண்டாட்டமான நாளாதான் இன்னைக்கு நைட்டு போக போகுதுன்னு நினைச்ச விக்ரமுக்கு அந்த நைட்டு தான் மோசமானதா மாறுச்சு. விக்ரமோட முதல் ஆக்சிடென்ட் அது. ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாரு. அதிர்ச்சியில இருக்காரு. வலியெல்லாம் அப்ப தெரியல. எல்லாம் மறுத்து போன மாதிரி பயங்கர ஷாக்ல இருக்காரு. வலிக்க ஆரம்பிக்குது. பின்னாடி கார்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவரை தூக்கி காரோட பேக் சீட்ல போட்டாங்க. பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆக்சிடென்ட் ஆன சீரியஸ்னஸ் இல்லாம அங்கேயும் ஜோக் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரை சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால அந்த ஷாக் அவருக்கு சிரிப்பா மாறிடுச்சு. ஆனா அப்புறம்தான் எல்லாம் சீரியஸ் ஆச்சு. வலது கால்ல ரத்தம் எல்லாம் வழிய ஆரம்பிச்சுது. ரத்தம் கட்டிருக்கலாம், தசைகள் வலுவிழந்திருக்கலாம், ரத்தம் இல்லாம இருக்கலாம், காலே எடுக்க வேண்டி வரலான்னு பல பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. கடைசியா கன்சென்ட் ஃபார்ம சைன் பண்ணுங்க, உங்க பையனுக்கு கால் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா விக்ரமோட அம்மா இல்ல வேண்டாம், காலெல்லாம் எடுக்க வேண்டான்னு சொல்லிட்டு அவரை பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் சர்ஜரிஸ் பண்ணி விக்ரமோட காலை சரி பண்ணாங்க. அதுவும் 23 சர்ஜரிஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணியும் விக்ரமால நடக்க முடியல. 3 வருஷம் படுத்த படுக்கையிலே இருந்தாரு. 1 வருஷம் கிரட்சஸ் வச்சு நடந்து பார்த்தாரு. கால் சரியில்லாதவங்க ஒரு கம்பி வச்சு நடப்பாங்களே, அதை வச்சு 1 இயர் விக்ரம் நடந்தாரு. அப்புறம் சினிமாக்குள்ள வர நிறைய முயற்சி பண்ணாரு. இருந்தும் தோல்விகள் தான் கிடைச்சது. அப்பா சினிமா ப்ரொடியூசர், விக்ரமோட மாமா டைரக்டர் தியாகராஜன், அவரோட மச்சான் அப்ப டாப் ஸ்டாரா இருந்த பிரசாந்த். இப்படி ஒரு சினிமா ஃபேமிலில பிறந்துமே விக்ரமுக்கு சினி ஃபீல்ட்ல பெருசா வாய்ப்பே கிடைக்கல. மாடலா ஆனா படத்துல சான்சஸ் கிடைக்கும்னு நினைச்சாரு. அப்போ சில வாய்ப்புகள் கிடைச்சது. பிளஸ் அவரு கராத்தே கத்துக்கிட்டாரு, டான்ஸ் கத்துக்கிட்டாரு, முடிஞ்சளவு சினிமாக்கு தேவையான ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டாரு. முழு டெடிகேஷனை போட்டு அவரோட டேலண்ட்டை வெளிப்படுத்தினாலுமே அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சாலுமே
எல்லா படமும் ஃப்ளாப் ஆச்சு. என் காதல் கண்மணி படத்துல அறிமுகமானாரு. அப்புறம் தொடர்ந்து 15 படங்கள் நடிச்சாரு. அதுல 11 படங்கள் ரொம்ப மோசமா ஃப்ளாப் ஆச்சு. ஏண்டா இப்படியே போகுதேன்னு யோசிச்சப்பதான் லக் அடிச்ச மாதிரி அமிதாப் பச்சன் உல்லாசம்னு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அஜித், மகேஸ்வரி தான் லீட் ரோல் பண்ணாங்க. கோலிடா அருண் விஜய கேஸ்ட் பண்ண நினைச்சாங்க. ஒரு படத்துல 2 ஹீரோ இருக்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் வேண்டான்னு அவர் சொன்னதும் விக்ரமுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. சோ கோலிடா இந்த படத்துக்கு சைன் பண்ணாரு. இது மூலமா நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. அடுத்தடுத்து சின்ன சின்ன படங்கள்ல நடிச்சாரு. தமிழ்ல அந்த அளவு வாய்ப்பு கிடைக்கல. சோ மலையாளம், தெலுங்குன்னு வேற மொழியில சின்ன சின்ன ரோல்ஸ்ல நடிச்சாரு. அப்புறம் பிரபுதேவா, அஜித்னு நிறைய ஆக்டர்ஸுக்கு டப்பிங் பண்ணாரு. அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நடிச்சுமே நமக்கு பெருசா சான்சஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு விக்ரம் ஃபீல் பண்ணாரு. இருந்தும் அவர் தன்னம்பிக்கைய கைவிடல. இந்த பக்கம் அவரோட கசின் பிரசாந்த் ஏற்கனவே டாப் ஸ்டாரா இருந்தாரு. பிரசாந்த் நிறைய படங்கள்ல நடிச்சாரு. அதுவும் எல்லாம் டாப் ஹிட் மூவிஸ் தான். விக்ரமும் பிரசாந்தும் பெருசா பேசிக்கிட்டதில்ல. அதனால அவர்கிட்ட இருந்து சான்சஸ் கிடைக்கல. 1997ல உல்லாசம் பட டைம் அப்போ விக்ரமுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அசிஸ்டன்ட் டிரெக்டரா இருந்த பாலா தன்னோட கிளாஸ்மேட் கதையை வச்சு சேதுன்னு ஒரு படம் எடுக்க முடிவு பண்ணாரு. அந்த சேது கேரக்டருக்காக விக்னேஷ், ஜேடி சக்கரவர்த்தி, முரளி இப்படி நிறைய பேரை கூப்பிட்டாரு. ஆனா அவங்க எல்லாமே வேற மூவிஸ்ல கமிட் ஆகியிருந்தாங்க. கடைசியில இந்த படத்துக்கான வாய்ப்பு அதிர்ஷ்டவசமா விக்ரம் கைக்கு வந்தது. விக்ரமும் அந்த டைம் பட வாய்ப்புக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. சோ பாலா விக்ரம்க்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. மேபி இந்த சேது நம்ம லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம்னு அவருக்கு வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் விட்டுட்டு விக்ரம் இந்த ரிஸ்க் எடுக்கிறாரு. சேதுங்கிற கேரக்டர்ல வாழணும் அப்படிங்கறதுக்காக மொட்டை அடிச்சாரு. 21 கிலோ எடைய குறைச்சாரு. நிறைய நகம் வளர்த்தாரு. ஸ்கிரிப்ட் படி தன்னோட கலர் கருப்பா இருக்கணுங்கிறதுக்காக பல மணி நேரம் வெயில்ல நின்னு ஸ்கின்ன கருக்க வச்சாரு. 6 மாசம் வெறும் ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் குடிச்சு அவரோட அப்பியரன்ஸை மெயின்டைன் பண்ணாரு. சேதுங்கிற கேரக்டரா அப்படியே வாழணும்னு அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படத்துக்காக நடிச்சாரு. எல்லாம் பண்ணியும் நிறைய பிரச்சனை. படம் எடுக்க போதுமான பணம் இல்ல. பாலா படத்துல பயங்கர பெர்ஃபெக்ஷனிசமா எதிர்பார்த்தாரு. கூட வேலை பார்த்தவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையா தான் நடந்துகிட்டாரு. சோ படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க. ஏதோ பணத்தை சேர்க்க முடிஞ்சது. ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும், படம் எடுத்து முடிச்ச எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறமும் அந்த படத்தை வாங்க யாரும் இல்ல. சிலர் தான் வாங்குனாங்க. நிறைய பேர் எண்டிங் சரியே இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. என்ன பண்றதுன்னு முடிச்சிட்டு இருந்தப்பதான் விக்ரமோட வைஃப் ஷைலஜா கிட்ட இருந்து கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வாங்கி பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணாங்க. சேதுங்கிற படத்தை பத்தி தெரிவிச்சாங்க. அப்பவும் யாரும் படத்தை வாங்க முன் வரல. அவ்வளவுதான். இனி வேலை இல்லைன்னு எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணாம நிறுத்தி வச்சிட்டாங்க. ஒரு நாள் எல்லார் மனசும் மாறுச்சு. சரி எப்படியோ எடுத்தாச்சு, வேஸ்ட் பண்ணாம ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும்னு டிசம்பர் 10, 1999 அன்னைக்கு பி கிளாஸ் தியேட்டர்ல பகல் நேரத்துல சேது படம் போடப்பட்டுச்சு. படத்தை பார்த்ததும் மக்கள் எல்லாம் இந்த படம் நல்லா இருக்கு, சேது நல்லா இருக்குன்னு சொல்லியே இந்த படம் பல சென்னை தியேட்டர்ஸ்ல 100 நாட்கள் ஓடுச்சு. ஓடவே செய்யாதுன்னு ரிஜெக்ட் பண்ணப்பட்ட படம் 100 நாட்கள் ஓடுச்சு. விக்ரமோட நடிப்பு அவ்வளோ அருமையா இருந்தது. தெருக்கள்ல அவருக்கு பல ஃபேன்ஸ் குவிஞ்சாங்க. அவரு போட்ட எஃபர்ட்ஸ், அவரோட நம்பிக்கை எல்லாத்துக்கும் வெற்றி கிடைச்சது. இந்த சேதுவோட வெற்றிக்கு அப்புறமாதான் விக்ரம சியான் விக்ரம்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இதோட நிக்கல. ஒரு தடவை சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் கொடுத்தா போதாதல்ல, அடுத்தடுத்து நல்ல படம் நடிச்சாகணும். சோ விக்ரமுக்கு சாமி படத்துக்கு சான்ஸ் கிடைச்சது. தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸை மொத்தமா இந்த படம் பிரேக் பண்ணுச்சு. அப்ப ரஜினிகாந்தோட படையப்பா படம் தான் ஹையஸ்ட் கிராசிங் மூவி. ஆனா சாமி அதை பிரேக் பண்ணி ஹையஸ்ட் கிராசிங் ஃபில்மா மாறுச்சு. 2005 வரை சாமி தான் ஹையஸ்ட் கிராசிங் ஃபில்ம். இந்த படத்தை பார்த்த ரஜினிகாந்த் விக்ரம் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு கூட சொன்னாரு. அந்த அளவு அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருந்தது. அடுத்ததா அந்நியன். அதுதான் தெரியுமே, மொத்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுச்சு. அந்நியன், அம்பி, ரெமோன்னு ஒரே ஆளு 3 கேரக்டர் தத்ரூபமா நடிச்சாரு. அங்கதான் அவரோட ஃபேன்ஸ் கூட்டம் அதிகமாச்சு. எல்லாரும் அவரை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. எல்லாம் சிறப்பா போயிட்டு இருந்தது. அப்புறம் விக்ரம் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சாரு. அவர் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் அவரோட டேலண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இல்ல. அதனால கொஞ்சம் சரியா ஆரம்பிச்சாரு. அப்பப்ப சில படங்கள் வெற்றி அடைஞ்சது. இப்ப சமீப காலமா விக்ரமுக்கு பல ஃபேன்ஸ் குவிஞ்சாங்க. அதுவும் இப்ப இருக்க ஜென்சி ஆட்கள் விக்ரமோட ஃபேன்ஸ் ஆனாங்க. அதுக்கு மெயின் காரணம் அவர் சூஸ் பண்ண சூப்பரான ஸ்கிரிப்ட்ஸ் தான். பொன்னியின் செல்வன்ல ஆதித்த கரிகாலனா நடிச்சு ஆதித்த கரிகாலன் இவர்தாங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காதல், வெறி, சண்டை இப்படி அவரோட மொத்த டேலண்ட்டையும் வெளிப்படுத்தி படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோட மெயின் லீடே அவருங்கிற மாதிரி ஆச்சு. யார் ஆதித்த கரிகாலனை கொன்னா அப்படிங்கிற கேள்வி அந்த படம் வெளியிட்டதுக்கு அப்புறமும் பெரும் பிரச்சனையா போயிட்டு இருந்தது. இப்ப தங்கலாம், துருவ நட்சத்திரம்னு வித்தியாசமான ஸ்கிரிப்ட்ஸ்ல நடிச்சிருக்காரு. அதுவுமே சூப்பரா ஓடிட்டு இருக்கு. ஒரு இன்டர்வியூல விக்ரம் கிட்ட நீங்க உங்க கரியர்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன கஷ்டங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு விக்ரம் பழசெல்லாம் ரீகால் பண்ணி பதில் சொன்னாரு. நான் பிறந்ததுல இருந்தே என்னோட வாழ்க்கை பிரச்சனையா தான் இருந்துச்சு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, கால்ல அடிபட்டுச்சு, 3 வருஷம் பெட்ல இருந்தேன். 1 வருஷம் கம்பு வச்சு நடந்துட்டு இருந்தேன். 4 வருஷம் நடக்கவே முடியாம கஷ்டப்பட்டேன். 23 சர்ஜரிஸ் பண்ணாங்க. காலை எடுக்கணும்னு சொன்னாங்க. எப்படியோ மேனேஜ் பண்ணி நடந்தேன். 10 வருஷம் பட வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டேன். சரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நடிப்போன்னு பார்த்தா
என்னோட படத்தை பார்க்க அந்த அளவு மக்கள் விருப்பப்படல. யாராவது என்ன நடிகனா பார்க்க மாட்டாங்களா, என் டேலண்ட்டை கொண்டாட மாட்டாங்களான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னு சொன்னாரு. விக்ரம் காசின்னு ஒரு படம் நடிச்சாரு. அதுல கண்ணு தெரியாத பாடகனா நடிக்கணும். அந்த கேரக்டருக்காக விக்ரம் கண்ணை உருட்டி உருட்டி கருவிழிய வெளியே தெரியாம பண்ணாரு. வெறும் வெள்ளை மட்டும்தான் அங்க தெரியணும். முதல்ல 1 நிமிஷம் கண்ணோட கருவிழிய மறைச்சு கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சாரு. அப்புறம் 2 நிமிஷம், 3, 4, 5ன்னு பிராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணாரு. ஷூட்டிங் ஆரம்பிச்சதும் அவருக்கு கண்ணு வெள்ளை விழி மட்டும்தான் இருக்கணும். மொத்த படத்துலயும் அப்படிதான் அவர் நடிச்சாரு. என் கண்ணு நல்லாதான் இருந்தது. இந்த காசி படம் நடிச்சதுக்கு அப்புறம் என் கண்ணுல நிறைய கோளாறு ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் நான் வண்டி ஓட்டணும், படம் பார்க்கணும், லேப்டாப்ல வேலை பார்க்கணும்னா கண்ணாடி போட்டுதான் ஆகணும். கண்ணாடி இல்லாம நல்லா நார்மலா பார்க்கவே முடியாதுன்னு சொன்னாரு. சோ ஒரு படத்துக்காக முழு டெடிகேஷனை போட்டு கண் பார்வையே அவருக்கு மங்கிருச்சு. அடுத்த படம் ஷங்கரோட ஐ. இந்த ஐ படத்தை பார்த்துட்டு யாரா இவரு, நடிப்பு அரக்கனா இருக்காருன்னு ஷாக் ஆனாங்க. இந்த ஐ படம் தான் ரொம்ப கஷ்டமான படமா இருந்துதான் விக்ரம்க்கு. ஏன்னா மேக்கப் போட்டு முகத்தை அகோரமா மாத்தணும், குனிஞ்சே நடிக்கணும். ஐ படத்தோட கேரக்டருக்காக ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டிருக்காங்க. இந்த மேக்கப் ஒத்துக்காம ஒரு தடவை அவரோட முகத்துல நிறைய அலர்ஜி மாதிரி வந்திருக்கு. எல்லாம் மேக்கப் போடுறது நார்மல் தானே, ஏன் இது இவருக்கு பிரச்சனையாச்சு? காரணம் என்னன்னா, ஒரு நாளைக்கு 11ல இருந்து 17 மணி நேரம் இந்த மேக்கப்போடயே விக்ரம் இருக்கணும். ஆல்மோஸ்ட் 3/4 நாள் இப்படி இருக்கணும். சோ அவரோட ஸ்கின்னுக்கு ஒத்துக்காம முகம் ஃபுல்லா அலர்ஜி, ரேஷஸ் வந்தது. இது ஒரு பக்கம். இப்ப இந்த படத்துக்காக 20 கிலோ வரை குறைக்கணும். நீங்களே பாத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சீன்ஸ்ல விக்ரம் செம பல்கா இருப்பாரு. அப்புறம் மாடல் ஆகுறப்போ உடம்பு குறைஞ்சிருக்கும். நோயால அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதுக்காகவும் அடுத்த சீன்ஸ்க்காகவும் 20 கிலோ குறைக்க சொன்னப்போ 80 கிலோல இருந்து குறைய சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணாரு. ரொம்ப குறைஞ்சாலும் அவரால் திரும்ப பழைய உடம்பு எடுக்க முடியாது. சோ ஒரு 60-55 கிலோ அளவு குறைக்கலான்னு பிளான் பண்ணாரு. எல்லாம் ஓகே. ஆனா திடீர்னு பிபி கம்மி ஆயிட்டா திரும்ப உங்களால எழுந்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னாரு. இதை கேட்டு விக்ரம் சிரிச்சுட்டே போனாராம். படம் ரிலீஸ் ஆச்சு. எல்லா மக்களும் எப்படி இவர் இந்த படத்துல இதெல்லாம் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பல்க் உடம்பு வச்சிருக்காரு, அப்புறம் குறைச்சு, அப்புறம் ஸ்கின் நோய் வந்து கூன் விழுந்து, இதெல்லாம் எப்படி அவளால பண்ண முடிஞ்சதுன்னு எல்லாரும் ஷாக் ஆனாங்க. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, எதுக்காக இவர் இவ்ளோ கஷ்டப்படணும்? தன்னை தானே வருத்தி ஏன் இதெல்லாம் பண்ணணும்? எல்லாமே டேலண்ட்டை வெளிப்படுத்தி இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கணும் தான். மக்கள் என்ன ஒரு ஆக்டரா பார்க்க மாட்டாங்களான்னு அவர் ஏங்குனாரு. அதனாலதான் சஃபர் ஆனாலும் பரவாயில்லன்னு இவ்ளோ எஃபர்ட்ஸ் போட்டு நடிச்சாரு. எல்லார் மத்தியிலயும் வித்தியாசமா தெரிய நினைச்சாரு. அன்னியன் படத்துல நடிச்சிட்டு இருந்தப்போ சேது படத்தோட ஹிந்தி ரீமேக்க சல்மான் கான் நடிச்சிட்டு இருந்தாரு. சோ விக்ரம் சல்மான் கானை மீட் பண்ண போனாரு. நீ எத்தனை படம் நடிச்சிட்டு இருக்கேன்னு சல்மான் கான் கேட்க, ஒரு படம் தான் அப்படின்னு விக்ரம் பதில் சொன்னாரு. எவ்வளவு வருஷமா நடிக்கிற? 1.5 வருஷமா நடிக்கிறேன்னு விக்ரம் சொன்னதை கேட்டு ஷாக் ஆன சல்மான் கான், என்ன சொல்ற? நான் எத்தனை படம் நடிக்கிறேன் தெரியுமா? 23 படம் நடிச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா ஒரே படம் மட்டும் 1.5 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேங்கிற அப்படின்னு கேட்க, அவரு லுக்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. சோ விக்ரம் நினைச்சிருந்தா ஒரு டைம்ல நிறைய படம் நடிச்சிருக்கலாம். அவர் வெர்சடைல் ஆக்டர் தான், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற ஆள் தான். ஆனா ஒரே ஒரு படத்துல முழு டெடிகேஷனை போட்டு அந்தந்த கேரக்டர்ஸ மக்கள் மனசுல பதிய வைக்கதான் எத்தனை வருடமானாலும் பரவாயில்லன்னு ஒரு படத்துல மட்டும் ஃபோக்கஸோட நடிச்சிருக்காரு. அவர் நினைச்ச மாதிரி இன்னைக்கு அன்னியனோட 3 கேரக்டர்ஸும் எல்லாரோட மனசுலயும் பதிஞ்சிருக்கு. விக்ரம் படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா எல்லா நேரமும் அவருக்குள்ளேயே டைலாக்ஸை சொல்லி பார்த்துப்பாராம். ஒரே டேக்ல பர்ஃபெக்டா பண்ண ட்ரை பண்ணுவாராம். கண்ணாடி முன்னாடி நின்னு அவர் எப்படி கை அசைக்கிறாரு, கால் அசைக்கிறாருன்னு எல்லாத்தையும் கவனிப்பாராம். தனியா தான் இருக்க ஆசைப்படுவாராம். பேச மாட்டாரா, ஃபுல் ஃபோக்கஸும் நடிப்புலயே இருக்குமா. இது விக்ரமோட வைஃப் ஷைலஜா சொன்னது. சேது படம் ரிலீஸ் ஆன டைம்ல விக்ரமோட அம்மா அப்பா 2 பேரும் படம் பார்க்க ஆசைப்பட்டாங்க. அவர் தியேட்டர் உள்ள போனதும் ஃபேன்ஸ் எல்லாம் அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரை சுத்தி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார், படம் ஹிட் ஆயிட்டா நீங்க தியேட்டருக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு செக்யூரிட்டி சொல்லிருக்காரு. அப்புறம் மேனேஜ் பண்ணி அம்மா அப்பா அவங்க 3 பேரும் உட்காந்து படம் பார்த்திருக்காங்க. டேய், எல்லாம் சிரிக்கிறாங்கடா, கை தட்டுறாங்கடா, நீ என்ட்ரி கொடுத்ததும் விசில் அடிக்கிறாங்கடான்னு அம்மா கொண்டாட்டத்துல சந்தோஷத்துல பேசுறாங்க. எல்லா பர்த்டேக்கும் விக்ரம் ஒரு கிஃப்ட் கேட்பாராம். எனக்கு ஒரு நல்ல படம் கொடுங்க, ஹிட்டு படமா இருக்கணும், நான் பெரிய ஹீரோ ஆகணும்னு அவர் கிஃப்ட் கேட்பாராம். அந்த கிஃப்ட் கிடைக்க நிறைய வருஷங்கள் ஆச்சுதான். ஆனா இனி அவரோட வாழ்க்கை முழுக்க அந்த கிஃப்டோட மட்டும்தான் அவர் வாழ போறாரு. 4 வருஷம் நடக்க முடியாம இருந்தப்போ இதெல்லாம் சாத்தியம்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? அவ ஏதோ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிருப்பாங்க. கால் நடக்க முடியாம எப்படி நடிக்க முடியும்? ஆனா அதெல்லாம் பிரேக் பண்ணாரு விக்ரம். இவ்ளோ டேலண்ட்ஸை வெளிப்படுத்தி சக்சஸ்ஃபுல் ஹீரோவா மாறி இன்னைக்கு டாப் ஸ்டார்ல ஒருத்தரா நிக்கிறாரு. அதுவும் சந்தூர் டேட்னு பேரை வாங்கிட்டு அவரு கூட சேர்ந்து நடிக்கிற அளவுக்கு பெரிய பையன் இருந்தோம் இன்னும் விக்ரம் யங்கா தான் தெரியுறாரு. அதனாலே ஃபேன்ஸ் அவரை சந்தூர் டேட்னு கூப்பிடுறாங்க. அவர் பணக்கார வீட்ல பிறந்த பையன்தான். அவர் நினைச்சிருந்தா இதெல்லாம் கிவ் அப் பண்ணிட்டு இவ்ளோ கஷ்டம்லாம் பண்ணுமா, ஜாலியா இருந்தோமா, ஊர் சுத்தினோமா, சாப்பிட்டோமான்னு இருக்காம தன்னோட பேஷனுக்காக ஒரு மனுஷன் எந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்படுவான்னு நம்ம கண் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளா இப்ப நிக்கிறாரு. நீங்க ஒரு வேலையை பெஸ்டா பண்ணணும்னா அதுக்கு அந்த வேலையை லவ் பண்ணி பண்ணணும். நீங்க நேசிச்சு பண்ற வேலை தான்
எப்பவுமே டாப்ல நிக்கும்னு விக்ரம் எல்லா ஃபேன்ஸுக்கும் சொன்னாரு. தான் நடிச்ச படத்துல தான் நடிச்ச அந்த கேரக்டரை விக்ரம் லவ் பண்ணி பண்றாரு. அதான் இன்னைக்கு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில அவரை டாப் ஹீரோவா அது மாத்திருக்கு. என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி, நம்ம நினைச்ச விஷயத்த, ஆசைப்பட்ட விஷயத்த பிடிமானமா இறுக்கி பிடிச்சு ஃபுல் லவ்வோட பண்ணணும். முழுசா காதல் அது மேல வெளிப்படுத்தணும். கண்டிப்பா ஒரு நாள் அது பெஸ்டான சக்சஸ கொடுக்கும். இங்க இருக்க எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளும் வெற்றி அடைறதுக்கு முன்னாடி பிரச்சனையை தான் பார்த்திருக்காங்க, கஷ்டம்தான் பட்டிருக்காங்க. பணக்காரங்களா இருந்துமே அவங்க ஆசைப்பட்டதை அடைய அவ்வளோ போராட்டம் இருக்கு. வெற்றிங்கிறது எவ்வளோ பணம், பொருள் எல்லாம் இருந்தாலும் சரி, நம்மளோட எஃபர்ட்டை சார்ந்தது அது. நம்ம முழு டெடிகேஷனோட லவ்வோட எது செஞ்சாலும் அது சக்சஸை மட்டும் தான் பார்க்கும். நான் சொல்றது சரிதானே? உங்க தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.